மகிமை மிக்க பஞ்சாங்க படனம். பஞ்சாங்கம் என்பது இந்து கால கணிப்பு முறையின்படி கணக்கிடப்படும் கால அட்டவணையாகும். பஞ்சாங்கம் 5 அங்கங்களை கொண்டதாகும். வாரம், திதி, கரணம், நட்சத்திரம், யோகம் ஆகியவற்றை கொண்டு கிரக சுழற்சிகளை துல்லியமாக கணித்து தினசரி நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம், சுபமுகூர்த்த நாட்கள், பண்டிகைகள் மற்றும் வானியல் மாற்றங்களை அறிந்திட பஞ்சாங்கம் பயன்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பஞ்சாங்கத்தை முந்தைய காலத்தில் தினந்தோறும் படிக்கச் செய்து கேட்கும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது. ஆனால் தற்போது அத்தகைய பழக்கம் வெகுவாக குறைந்துவிட்டது. தினமும் படிக்க முடியாவிடினும் வருடப்பிறப்பு அன்றாவது பஞ்சாங்கம் படிக்கும் ஆலயத்திற்கு சென்று வரவிருக்கும் புது வருடத்தின் பலாபலன்களை கேட்டு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஆன்மீக பெரியோர்களின் கருத்தாகும். இப்படி புது வருடத்தன்று பஞ்சாங்கம் படிப்பதை பஞ்சாங்க படனம் என்று அழைப்பார்கள். அந்த வகையில் பராபவ வருடத்திற்கான பஞ்சாங்க படனத்தை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். நமः பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. வக்ரதுண்ட சூர்பகர்ணோ ஹேரம்பஸ்கந்தபூர்வஜः கலாசங்ख्यानि நாமானி யஃப் பठेत् शृणुयादपि विद्यारंभे विवाहे च प्रवेशे निर्गमे तथा संग्रामे सर्वकार्येषु विघ्नस्तस्य न जायते. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாயகியாய் நின் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்க அருள்வாய். காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க்க பிரணேதாரம் பிரணதோஸ்மி சதாசிவம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். கோடி சூரிய பிரதீகாசம் யதிஸ்ரேஷ்டம் தபஸ்வினம் குலதெய்வதமஸ்மாகம் நௌமிதம் சந்திரசேகரம். நம்ம பாரத பூமியில் இந்துவா பிறந்த நமக்கு சர்வவிதமான க்ஷேமத்தையும் கொடுக்கறது இந்த பஞ்சாங்கம்ங்கிறது. இந்த பஞ்சாங்கத்தில் தான் எல்லா விஷயமும் இருக்குது. பெரியவா காலத்திலேருந்து சித்திரை மாதம் 1ஆம் தேதி பஞ்சாங்கம் வாசிக்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தில் வச்சுருக்கோம். இந்த கோவிலுக்கு விசேஷம் என்னன்னு கேட்டாக்க, அந்த லாக்கில் கூட 6 கால பூஜை நடந்த கோவில் இது. அது ரொம்ப விசேஷம். இந்த கோவிலில் விசேஷம் என்னன்னு கேட்டாக்க, ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரரை வழிபடுறது அப்படின்னு. அப்போது அந்த சுவாமிக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு பாலோ தயிரோ நம்மளால் முடிஞ்ச திரவிய சகாயம் பண்ணிட்டோன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, சாதாரணமாக ராகு காலத்தில் செய்யக்கூடாத அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவருக்கு ராகு காலத்தை தான் பூஜை. ஞாயிற்றுக்கிழமை 4:30 பூஜை. அப்போ நம்மக்கிட்ட இல்லாதது 2 வஸ்து அது அவர்கிட்ட இருக்குது, சரபேஸ்வரர்கிட்ட இருக்குது. என்னென்னா ஆரோக்கியம், மனசாந்தி நம்மக்கிட்ட குறைச்சலாக இருக்குது. அது அந்த சுவாமி அள்ளி கொடுத்துருவார். சுவாமி பேசுகிற சுவாமி சரபேஸ்வரர். வெள்ளீஸ்வரர், காமாட்சி, முத்துக்குமார சுவாமி எல்லாரையும் உங்களுக்கு தெரியும். காமாட்சியை பிரதட்சணம் பண்ணினா அம்பாள் ஒன்று கொடுப்போம். என்னன்னு கேட்டாக்க, காஞ்சிபுரத்தில் எப்படி இருக்காளோ அவள் தான் இங்கே இருக்கா, இவ தான் அவோ. வெள்ளீஸ்வரர் வழிபட்டால் என்ன ஆகும்? கண் சம்பந்தமான வியாதியெல்லாம் போயிடும். இந்த பஞ்சாங்கம் வந்த உடனே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டாக்க, வைபவம் எப்போ வருது, அடுத்த கல்யாணம் எப்போ வருதுன்னா, இப்போ திரும்பின உடனே இப்போ வந்துடுறது என்ன, லக்ன பத்திரிகை. வெள்ளீஸ்வரர் சுவாமிக்கும் காமாட்சி அம்மாவுக்கும் நிச்சயதார்த்தம். நம்ம நிச்சயதார்த்தமே நம்ம என்ன பாடுபடுத்துகிறோம். இந்த அம்மாவுக்கு கல்யாணம்னா கேட்கணுமா? எப்படி இருப்போம் கல்யாணத்தில் அம்பாள்? வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு உலகத்தில் உள்ள அழகு முழுக்க சேர்ந்து ஒரே அம்பாளாக இருப்போம். இங்கே நம்ம கோயில் வழக்கம் சதுர்த்தியில் தான் லக்ன பத்திரிகை வாசிக்கிறதுன்னு வச்சுருக்கோம். அடுத்தது பந்தக்கால் முகூர்த்தம், அர்த்தஜாரோகணம், பிரம்மோத்சவம்லாம் பார்க்குறோம். பஞ்சாங்க படனம் அப்படின்னு இன்றைக்கி பேர். இதில் திதி, வாரம், நட்சத்திரம், யோகம்,
கரணம், இது அஞ்சத்தையும் பார்க்கறதுனால நமக்கு 5 விதமான க்ஷேமம் ஏற்படுறது. முதல் க்ஷேமம் என்னென்னா, பஞ்சாங்கத்தை திறந்த உடனே கண்ணில் படும் திதி அப்படின்னு பேர். திதினா என்ன? இன்றைக்கி துவாதசி திதி. பஞ்சாங்கத்தில் திதியை பார்க்கறதுனால என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டாக்க ஐஸ்வர்யம் கிடைக்கிறது. ரெண்டாவது வாரத்தை பார்க்கணும். வாரம்னா என்ன? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, வாராதாஜுஷ்ய வர்தனம். வாரத்தை பார்க்கறதுனால ஆயுஸ் சௌரியமாக இருக்குது. நக்ஷத்ராத்தரத்தே பாபம். இன்றைக்கி என்ன நட்சத்திரம்? சதய நட்சத்திரம். இதை பார்க்கறதுனால என்ன? பாபங்கள் போடுது. யோகா துரோக நிவாரணம். யோகத்தை பார்க்கறதுனால என்னென்னா ரோகங்கள்லாம் போய் ஆரோக்கியமாக இருக்கும். கரணாத் காரிய சித்திஞ்ச. கரணத்தை பார்க்கறதுனால காரிய சித்தி. காரிய சித்தின்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரே காரிய சித்தி தான். நம்ம குழந்தைகள் நன்னா இருக்கணும். எங்கே போனாலும், எந்த கோவிலுக்கு போனாலும், திருப்பதி வெங்கடாஜலபதிகிட்ட போனாலும், திருவண்ணாமலை அண்ணாமலையார்கிட்ட போனாலும், காஞ்சிபுரம் வரதர்கிட்ட போனாலும், காளஹஸ்தியில் போனாலும் நமக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை, நம்ம குழந்தைகள் நன்றாக இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சத்சங்கமாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணுன்ற பிரார்த்தனை தான். கரணாத் காரிய சித்திஞ்ச. கரணத்தை பார்க்கறதுனால இந்த காரிய சித்திகள்லாம் ஏற்படுது. பஞ்சாங்கம் பலமுத்தமம். அதனால தான் இந்த பஞ்சாங்க படனம் அப்படின்னு வச்சுருக்கா பெரியவாகாரத்துலேருந்து. இந்த வருஷத்துக்கு ராஜா யாருன்னு கேட்டாக்க குரு பகவான் தான் ராஜா. யுகாதி பண்டிகை அன்னைக்கு என்ன கிழமை வருதோ அவர் தான் ராஜா. யுகாதி பண்டிகை வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு, குரு தான் ராஜா. மந்திரி யாருன்னு கேட்டாக்க செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதுனால அங்காரகன் மந்திரி. இந்த வருஷத்துக்கு தேவதை யாருன்னு கேட்டாக்க லக்ஷ்மி நாராயண சுவாமி அப்படின்னு பேர். பஞ்சாங்கத்தில் அவாவா நட்சத்திரம் ராசி எல்லாருக்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அவாவா என்ன? இப்போது ராமகிருஷ்ண வாத்தியார் நட்சத்திரம்லாம் வாசிக்க போகிறார், ராசிலாம் வாசிக்க போகிறார். நம்ம ராசிக்கு எப்படி இருக்குமோ நம்ம ராசிக்கு எப்படி இருக்குமோ நினைக்கவே வேண்டாம். நம்ம ஜாதகம் எல்லோரும் இந்த பிள்ளையார்கிட்ட இருக்குது. பிள்ளையாரோட ரேஷன் கார்டில் நம்ம பேர்லாம் இருக்குது. முதல்ல பிள்ளையாரோட ரேஷன் கார்டில் அவன் அம்மா அப்பா கூட பிறந்த சுப்பிரமணிய சுவாமி இவெல்லாம் இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பேரில் நம்ம பக்தாள் பேர்லாம் இருக்குது. நான் வாசிக்க போகிறத வச்சுண்டு நம்ம ராசிக்கு இப்படி இருக்குது, நம்ம நட்சத்திரத்துக்கு இப்படி இருக்குது நினைக்கவே வேண்டாம். இந்த பிள்ளையார் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவார். இந்த வருஷத்துக்கு ராஜா வியாழன், மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன், அர்க்காதிபதி சந்திரன், சஸ்யாதிபதி சுக்ரன், தானியாதிபதி புதன், ரசாதிபதி சூரியன், நீரசாதிபதி சுக்ரன், மேகாதிபதி சந்திரன், வருஷதேவதை லக்ஷ்மி நாராயணன், பசுநாயகர் பலபத்ரர். பலபத்ரர்னா யாரு? பலராமசுவாமிக்கு பேர் பலபத்ரர்னு பேர், கிருஷ்ணருடைய சகோதரர். இந்த வருஷத்திற்கு விந்திய பர்வதத்தில் தெற்கு கிழக்கு திக்கில் காளமேகம் உற்பத்தியாகிறது. தேவமானத்தால் 100 யோஜனை உயரமும் 60 யோஜனை அகலமும் உள்ள மரக்காலால் 4 மரக்கால் தோணி மழை பெய்யும். இதில் 10 பாகம் சமுத்திரங்களிலும் 6 பாகம் மலையிலும் 4 பாகம் பூமியில் மழை பெய்யும். இந்த வருஷத்தில் 2 கிரகணம் வருது. இந்துக்களுக்கு முக்கிய பண்டிகை என்னன்னு கேட்டாக்கா பொங்கல் பண்டிகை தான். மேஷ சங்கராந்தி பலன். மேஷ சங்கராந்தி ஸ்திரீ புருஷ ரூபமாய் 2 முகமும் 3 கண்களும் 4 வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருவமும் நீண்ட காதும் 8 கைகளும் 2 கால்களும் செம்பட்டை கேசமும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் 12 யோஜனை பெருமனும் 100 யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்தில் வருவாள். மகர சங்கராந்தி நாமதேயம். மிஸ்ரகை
சங்கு ஜல ஸ்நானம் செய்து கம்பளி வஸ்திரம் தரித்து பஞ்சலோக பாத்திரத்தில் தயிர் போஜனம் பசம்பு பூசிக்கொண்டு ஸ்படிக சாமரம் வீசிக்கொண்டு ஸ்வர்ண குடையுடன் முத்து ஆபரணம் அணிந்து அசோக புஷ்பம் சூடி எரி வில்லு ஆயுதம் ஏந்தி மேற்கு திக்கு நோக்கி அலைச்சல் முகத்துடன் எருது வாகனத்தில் மார்கழி மாதம் 30ஆம் தேதி 14/1/27 வியாழன் அன்று இரவு 45 நாழிகைக்கு சப்தமி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் வணிஜய கரணத்தில் துலா லக்னத்தில் மீன ராசியில் பிரவேசிக்கிறாள். விசேஷ பலன்: நாமதேய பலன் சௌக்கியம், அபிஷேக பலன் சந்நியாசிகளுக்கு பீடை, வஸ்திர பலன் ஜடை தரித்தவர்களுக்கு பீடை, ஆபரண பலன் வேசியர் பீடை, வார பலன் நல்ல மழை, ஜனங்கள் சௌக்கியமாக இருப்பார்கள். நட்சத்திர பலன் மத்தியமம். நீங்கள் யாருமே இந்த ராமகிருஷ்ணன் கிட்ட யாருமே கோச்சிக்கப்படாது. இதில் உள்ளதை நான் அப்படியே வாசிக்கிறேன். பராபவ நவநாயகர் முதலியவற்றின் பலன்: விந்திய பர்வதத்திற்கு தெற்கே சௌரசாந்திரமான ரீதியாய் பராபவ வருஷ பலன். உலகில் வருஷத்தின் பின்பாதியில் மழையும் பசுக்கூட்டம் அதிகமாகும். எல்லா வகை உயிரினங்களும் மத்தியமாக இருப்பார்கள். வடக்கே பாரஹஸ்பத்தியமானத்தால் சித்தார்த்தி வருஷ பலன். துஷ்ட நிகிரக பரிபாலனம். பசுக்கள் விருத்தியாகி பால் மிகுதியாக கிடைக்கும். ராஜா வியாழன் பலன். பிராமணர்கள் தங்கள் கர்மாக்களை செய்வார்கள். நல்ல மழை பெய்து சுபிக்ஷம் ஆரோக்கியம் உண்டாகும். மழை விலை இவைகளுக்கு கெடுதியும், ஆயுதம் திருடர் நெருப்பு இவைகளால் பீடையும் உண்டாகும். சேனாதிபதி சந்திரன் பலன். நல்ல மழை பெய்து சரசமாகி ஜனங்கள் ரோக நிவர்த்தியும் சௌபாகியமும் உண்டாகி பால் விருத்தியாகும். அர்க்காதிபதி சந்திரன் பலன். நல்ல மழை பெய்து பயிர்கள் விருத்தியும் சுபிக்ஷமும் உண்டாகும். சஸ்யாதிபதி சுக்ரன் பலன். வெளுப்பு நிலங்களில் வெளுப்பு தானியங்கள் விளையும். ரசாதிபதி சூரியன் பலன். நெய், எண்ணெய், தேன் இவைகள் இன்னும் மதுரமான பதார்த்தங்களுடன் மலிந்து விற்கும். தானியாதிபதி புதன் பலன். பூமியில் பாதிபாகத்தில் அற்பமழை பெய்து பயிர் குறையும், கொஞ்ச தானியமும் உண்டாகும். மேகாதிபதி சந்திரன் பலன். பூமி முழுவதும் நல்ல மழை பெய்து பயிர்கள் விளைந்தும் பால் விருத்தியும் உண்டாகும். நீரசாதிபதி சுக்ரன் பலன். வைரம், முத்து, பருத்தி, வெள்ளி முதலியவைகள் சுலபமாக கிடைக்கும். வெள்ளி விலை குறையுன்ற மாதிரி இருக்குது. இதில் இப்போ பேப்பரில் தான் நம்ம தங்கம் வெள்ளின்னு எழுத வேண்டியிருக்கு. அப்படி இல்லைன்னா வேதத்தில் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹ அப்படின்னு லக்ஷ்மி சூக்தத்தில் வருது. அதில் தான் சுவர்ணரஜதஸ்ரஜாம் அப்படின்னு அதில் தான் பார்க்கலாம். இன்றைக்கி பேப்பரில் கூட எழுத முடியாத ஒரு சூழ்நிலையில் வெள்ளி தங்கங்கள்லாம் இருந்துட்டுருக்கு. இதில் உள்ள பலனை பார்த்தா வெள்ளி விலையை குறையும் அப்படின்னு போட்டிருக்கு. காலமேகன் பலன். மழை வருஷிக்கும், சமஸ்த தானியங்களும் விளையும். திருவாதிரையில் சூரியன் பிரவேசிப்பதன் பலன். பயிர் விருத்தியாகும். ஷண்மண்டல பலன். சுக்ரன், சந்திரன் போன்ற சுபகிரகங்கள் ஆதிக்கத்தினால் நல்ல மழை, ஜனங்கள் சௌக்கியம். ஜேஷ்ட சுத்த பிரதமையும் செவ்வாயும் சேர்ந்த பலன். யுத்தம் உண்டாகும். ஆஷாட சுத்த பஞ்சமியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்த பலன். பீதி உண்டாகும். சொல்ப மழை. ஆஷாட சுத்த நவமியும் சுவாதியும் சேர்ந்த பலன். அதிகமான காற்றினால் பூமியில் விதைத்த விதைகளுக்கு கெடுதி உண்டாகும். ஆஷாட பகுள தசமியும் ரோஹிணி நட்சத்திரம் சேர்ந்த பலன். சமஸ்த பயிர்களும் விருத்தியாகும். தை அமாவாசை சனிக்கிழமை சேர்ந்த பலன். ராஜ்யத்திற்கு கெடுதி உண்டாகும். தைப்பூசம் சுக்லபக்ஷத்தில் வருவதால் ஜனங்கள் வியாதியின்றி சுபிக்ஷமாக இருப்பார்கள். முக்கியப்பட்டது கிடைச்சது சாமி. இப்போ ஆதாயம் பிரயம். ஆதாயம்னா இன்கம்மிங். மேஷம் விருஷ்டிகம். ஆதாயம் 11,
பிரயம் 5, ரிஷபம் துலாம் 5 ஆதாயம் 14 பிரயம், மிதுனம் கன்னி 8 ஆதாயம் 11 பிரயம், கடகம் 8 ஆதாயம் 2 பிரயம், சிம்மம் 5 ஆதாயம் 5 பிரயம், தனுசு மீனம் 14 ஆதாயம் 11 பிரயம், மகரம் கும்பம் 2 ஆதாயம் 8 பிரயம். இப்போ 12 ராசியை நான் வாசிச்சுட்டேன். எல்லார் மனசுலையும் இருக்கும், நம்ம வீட்டில் நமக்கு இந்த ராசியாச்சு, நம்ம பெரிய பையனுக்கு இந்த ராசியாச்சு, நம்ம மச்சானுக்கு இந்த ராசியாச்சு, நம்ம ஒய்ஃபுக்கு இந்த ராசியாச்சு, எல்லாருக்கும் இருக்கும். நான் உள்பட எல்லாருக்கும் மனுஷன் தானே, நம்ம சுவாமியா இல்லை ஆழ்வாரா இல்லை நாயன்மாரா இல்லை இருக்கும். சுவாமி என்ன பண்ணுவார், சரி பண்ணிடுவார். பிள்ளையார் சரி பண்ணுவார். அதை மனசில் நினச்சிக்க வேண்டாம். அவர் நான் உள்ளதை வாசிச்சுவிட்டேன். சிம்மராசிக்கு 5 ஆதாயம் 5 பிரயம்னு போட்டிருக்கு, படிச்சுட்டேன். உடனே சிம்மராசிக்காரன் நினச்சிக்க வேண்டாம், நமக்கு என்ன நெல் பேலன்ஸாக நினச்சிக்க வேண்டாம். பிள்ளையார் பார்த்துப்பார். 31ஆம் தேதி 30ஆம் தேதி கூப்பிட்டு, அப்பா உனக்கு இந்த மாதம் பேலன்ஸு வருமானம் இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்துடுவார். அதே மாதிரி 31ஆம் தேதி கூப்பிட்டு ஒரு செலவு வைப்பார். இந்த மாதம் நீ செலவு பண்ண வேண்டியது பாக்கி இருக்குடா கண்ணு, நீ எங்கே ஓடுற, இங்கே வா, எனக்கு இது பண்ண பாரா, கோவிலில் வெள்ளீஸ்வரன் கோவிலுக்கு வா, ஏதோ தர்மம் பண்ணு நீ அப்படிம்பார். அவன் 31ஆம் தேதி அந்த பணத்தை கொடுத்துட்டு போயிடுவான். 1ஆம் தேதி இப்போ சாயங்காலம் அந்த பணத்தை கொடுத்துருவார் பிள்ளையார். இவர்கிட்ட உள்ள கெட்ட பழக்கம் என்னன்னாக்கா, பிள்ளையார்கிட்ட ஒரு 8 நாக்கு அருகம்புல் வாங்கி கொடுத்தா நம்ம அக்கௌண்ட்டுக்கு 50 ரூபாய் அனுப்பிச்சிடுவார். அது நம்ம பிள்ளையாரால். யோதூர்வாங்குரையர் யஜதி சபைஸ்ரவணோபமோ பவதி, குபேரனா பண்ணிவிடுவார். அது இந்த பிள்ளையார் தான், செல்வ விநாயகர். பிரபுன்னா கூட சொன்னார் இந்த அண்ணாட்ட, பெரிய பிள்ளையார்ட்ட வச்சுட்ட அண்ணா, சின்ன பிள்ளையார்ட்ட வை. சின்ன பிள்ளையார் செல்வ விநாயகர்னு பேர். சமஸ்கிருதத்தில் சம்பத் கணபதினு சொல்லுவாள். அப்படிப்பட்ட பிள்ளையார் இவர். நட்சத்திரத்துடைய பலன் அதில் உள்ளது நான் வாசிக்க போகிறேன். தன லாபம் தன நாசம்னு இருக்கும். நமக்கு தன நாசம்னா நம்ம பிள்ளைக்கு தன லாபமாக இருக்கும், அதை சரி பண்ணணும். புரிஞ்சுதா? வருத்தப்படக்கூடாது. அஸ்வினி தனநாசம், பரணி தனலாபம், கார்த்திகை தனலாபம், ரோஹிணி தனலாபம், மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் தனலாபம், பூசம் ஆயில்யம் மகம் பூரம் மகம் ஸ்தானச்சலனம். ஸ்தானச்சலனம்னா ஒரு போஸ்டில் இருப்போம், வேறு போஸ்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. பூரம் உத்தரம் ஹஸ்தம் ஸ்தானலாபம், சித்திரை சுவாதி விசாகம் ஸ்தானலாபம், அனுஷம் ராஜகோபம். ராஜகோபம்னா என்ன? ரொம்ப நாளாக டேக்ஸு கட்டாமல் இருந்திருப்போம். அங்கேருந்து பெங்களூர்லேருந்து நமக்கு ஒரு லெட்டர் வரும், ரொம்ப நாளாக இருக்குது, உங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ தான் நமக்கு எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்க ஆதார் கார்டுன்னு ஒன்று இருக்குது, எல்லாத்தையும் நம்ம ராமாயணம் முழுக்க காமிச்சு கொடுக்கறதுக்கு. அதை பார்த்துட்டு அங்கேருந்து பெங்களூர்லேருந்து ஒரு லெட்டர் வரும், சார் ரொம்ப நாளாக நீங்கள் ஐடி ஃபைட் பண்ணல, பேங்க்கு பேலன்ஸை பார்த்தா முன்ன பின்ன ஏறி வரது, அதனால் அதை சரி பண்ணுங்கோ. அதுதான் ராஜகோபம்னு அர்த்தம். நீங்கள் ஒன்று ராஜா நம்மளை தண்டிப்பாக நினைக்க வேண்டாம். அனுஷம் கேட்டை மூலம் ராஜகோபம், பூராடம் உத்தராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ராஜ வெகுமானம், சந்தர்ப்பம் ஏற்படும். உத்திரட்டாதி தன நாசம், ரேவதி தனநாசம். அதுக்கடுத்தது கந்தாய பலன்னு பேர். 3 நம்பர் வரும். 3 நம்பரில் முதல் 4 மாதம், 2வது 4 மாதம், 3வது 4 மாதம், மொத்தம் 12 ஆச்சு. முதல் 4 மாதத்தில் பூஜ்யம் வந்ததுன்னா அதுக்கு ஒரு பலன், 2வது 4 மாதத்தில் ஒரு பூஜ்யம் வந்தால் அதுக்கு ஒரு பலன், 3வது நம்பரில் பூஜ்யம் வந்தால் அதுக்கு ஒரு பலன், பூஜ்யமே இல்லைன்னா அதுக்கு ஒரு பலன். இப்போ அதை வாசிக்க போகிறேன். அஸ்வினி 424, பரணி 702, கார்த்திகை 210, ரோஹிணி 523, மிருகசீரிஷம் 001, திருவாதிரை 314, புனர்பூசம் 622, பூசம் 100, ஆயில்யம் 413, மகம் 721,
பூரம் 204, உத்தரம் 512, ஹஸ்தம் 2020, சித்திரை 303, சுவாதி 611, விசாகம் 124, அனுஷம் 402, கேட்டை 710, மூலம் 223, பூராடம் 501, உத்தராடம் 014, திருவோணம் 322, அவிட்டம் 600, சதயம் 113, பூரட்டாதி 421, உத்தரட்டாதி 704, ரேவதி 212. இப்படி இருக்கு. பகவானுடைய கருணையில் அவரெல்லாம் சரி பண்ணிடுவார். திரவிய சகாயம் பண்ணி பிள்ளையாட்ட அனுகிரகத்தை வாங்கிக்கணும். இன்றைய உள்ள இது பராபவ வருஷம், செவ்வாய்க்கிழமை, துவாதசி திதி, சதய நட்சத்திரம், சுப்ரநாம யோகம், கௌலவகரணம். அடுத்தது நாளைக்கு மகாபிரதோஷம், புதன்கிழமை, திரையோதசி, பூரட்டாதி நட்சத்திரம், பிராமிய நாமயோகம், கரஜைகரணம் அப்படின்ட்டு நாளைக்கு பெரிய விசேஷம். ரமண பகவான் அவருக்கு ஆராதனை. அப்படிப்பட்ட நாள். இந்த பஞ்சாங்க படனத்தினால சகல விதமான க்ஷேமமும் உண்டாகும். பகவானுடைய கருணையில் நல்ல ஆட்சி வரணும், நல்ல மழை பெய்யணும், குழந்தைகள்லாம் பெரிய ஸ்காலர்ஸாக வரணும், குடும்பத்துக்கு நல்ல மருமகன் நல்ல மருமகள் வரணும், நிறையா ஆரோக்கியம் ஏற்படணும், சம்பூர்ண மனசாந்தி ஏற்படும். வேதமே என்ன சொல்கிறது? சன்னோ அஸ்து திபதே சஞ்சதுஷ்பதே. ஒரு தடவை சொன்னால் போகிறாதான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு வேதம் சொல்கிறது. வேதம் என்ன பிரார்த்தனை பண்ணுறதுன்னா 2 கால் பிராணி நம்பலாம். சன்னோ அஸ்து திபதே சஞ்சதுஷ்பதே 4 கால் பிராணி, பசுமாடுலேருந்து ஆரம்பித்து இதெல்லாம் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறது நம்ம வேதம். வேதத்தில் சொன்னபடி எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமமும் ஏற்பட்டு, இப்போ அடுத்தது பிரம்மோத்சவம் வருது கோவிலில். அதுக்கு எல்லோரும் வந்து திரவிய சகாயம் பண்ணி இவாள்கிட்ட என்ன வேணுங்கிறத கேட்டு வாங்கி பிள்ளையாருக்கு பண்ணி பிள்ளையார்கிட்ட அனுகிரகத்தை வாங்கிட்டு எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரத்யேகமாக சித்தி புத்தி சமேத பெரிய பிள்ளையாரையும் கீழே உள்ள சின்ன பிள்ளையாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மகிமை மிக்க பஞ்சாங்க படனம்.